இதுக்கு முன்னாடி நம்ம ஹோமோகிராஃப் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம், ஹோமோனிம்னு இன்னொரு வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ ஸ்பெஷல் வீடியோ. ஏன் அப்படின்னா ஹோமோகிராஃபோட கான்செப்டும் ஹோமோனிமோடைய கான்செப்டையும் உள்ளே இணைக்கிற ஒரு பர்டிகுலர் வீடியோ. இதில் வந்து ஒரு 4 வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 வார்த்தைகளும் ஹோமோனிமாவும் பயன்படுத்தலாம், ஹோமோகிராஃபாகவும் பயன்படுத்தலாம். இது அரிதான இந்த 4 வார்த்தைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற முதல் வார்த்தை வந்து BOW. BOW வந்து பவ் அப்படின்னு படிக்கலாம், போ அப்படின்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவ் பார்க்கலாம். BOW பவ் அப்படின்னா தலை வணங்குறது. இந்த தலை வணங்குறது ஐ பவ் டு த கிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி இன்னொரு பவ் இருக்குது. BOW பவ் வந்து ஷர்ட்டு காலர் நெக் பவ். அந்த நெக் காலர் பவ் வந்து நம்ம பவுன்னு சொல்லுவோம், BOWன்னு. அதுவும் வந்து பவ் தான். பவுனா இந்த நெக் காலருக்கும் பவ் தான். இன்னொரு பவ் வந்து தலைவணங்கிறதுக்கும் பவ். அதே சமயத்தில் BOW போன்னு படிக்கலாம். இந்த போன் படிக்கிறப்ப வில் அம்பு, அந்த வில் அம்பில் வில் வந்து போ, BOW போ. அதே சமயத்தில் BOW போ வந்து ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த ஷிப், கப்பலோட முற்பகுதியை வந்து போன்னு சொல்லுவாங்க. அந்த போ வந்து BOW அகெயின். ஸோ போன்னு படிக்கிறதுக்கு வந்து வில்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று வந்து கப்பலின் முகப்பகுதி அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இதை நம்ம திருப்பி பார்த்தோம்னா BOW பவ் தலைவணங்குதல், பவ் காலர் நெக் பவ். அதே சமயத்தில் BOW போ வில், BOW போ கப்பலின் முற்பகுதி. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ROW. இந்த ROW ரோன்னு படிக்கலாம், ரவுன்னு படிக்கலாம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப அறிமுகமான ROW ரோ வந்து வரிசை, காலம் ரோங்கிற மாதிரி, சிட்டின ரோ, ஒரு வரிசையில் உட்காருங்கன்னு சொல்கிற ரோ. அதே சமயத்தில் இன்னொரு ரோ வந்து படகோட துடுப்பு. அந்த 2 கையிலையும் நம்ம வந்து 2 துடுப்பை வச்சு படகு செலுத்துகிறோம் இல்லைங்களா, அதுதான் வி ஆர் ரோயிங்னா படகு வழியாக அந்த துடுப்பு மூலமாக நம்ம போகிறதுக்கு தான், படகுல வந்து நம்ம பயணிக்கிறதுக்கு தான் ரோயிங் பேர். ஸோ அந்த ரோயிங் வந்து படகு துடுப்பு ரோ. ஸோ இதே ROW ரவ் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். ரவுன்னு படிக்கிறப்ப பொலிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட் பிட்வீன் 2 persons ஆர் அமங் மல்டிபிள் பர்சன்ஸ். அரசியல்வாதிகளுக்குள்ள அவங்க ஆர்கியூ பண்ணாக்கா அதுக்கு பேர் ரவுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஆர்கியூ பண்ணால், விவாதித்தா அதுக்கு பேர் ரவ். There was a political row in the parliament yesterday. நேத்தி பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய விவாதம் நடைபெற்றது அப்படிங்கிறதுல ரவ் அப்படிங்கிறது விவாதம். ஸோ இதை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணுறப்போ ரோ அப்படின்னா வரிசை, ரோ அப்படின்னா படகோட துடுப்பு, ரவ் அப்படின்னாக்கா ஒரு அரசியல் விவாதம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து CONTRACT. இந்த CONTRACTயை கண்ட்ராக்ட்னு படிக்கலாம், கான்ட்ராக்ட்னு படிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வருவோம் கண்ட்ராக்ட்னு படிக்கிறப்ப அது வந்து சுருங்கிறது, இட் கண்ட்ராக்டட், அது சுருங்கியது, இட் கண்ட்ராக்டட். ஸோ ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு பேர் கண்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னு படிக்கிறப்ப ஐ சைன் தட் கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்திட்டேன், ஐ சைன் த கான்ட்ராக்ட். ஸோ கண்ட்ராக்ட் நான் சுருங்கிறது, கான்ட்ராக்ட் அப்படின்னாக்கா ஒப்பந்தம். அதே மாதிரி அதே கான்ட்ராக்டை நம்ம ஹோமோனிமாவும் பயன்படுத்தலாம். CONTRACTயை கான்ட்ராக்டாக உச்சரித்தோம் அப்படின்னா ஐ கான்ட்ராக்டட் த டிசீஸ் ஃப்ரம் ஹர் அப்படின்னா அவள்கிட்டேருந்து எனக்கு அந்த நோய் எனக்கு வந்தது, எனக்கு தொத்திக்கிச்சு அப்படிங்கிறதையும் கான்ட்ராக்டை நம்ம சொல்லலாம். இந்த வகையில் CONTRACTயை கான்ட்ராக்ட்னால் தொத்திக்கிறது, இன்னொரு கான்ட்ராக்ட் வந்து ஒப்பந்தம். இதை கண்ட்ராக்ட் அப்படின்னு படித்தோம்னா சுருங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வருது. அதனால் ஹோமோனிமும் ஹோமோகிராஃபும் ரொம்ப அற்புதமாக பொருந்தி இருக்கிற இந்த வார்த்தை தான் CONTRACT, கண்ட்ராக்ட் ஆர் கான்ட்ராக்ட். நம்ம கடைசியாக 4வதாக பார்க்க போகிற இந்த ரேர் வேர்டு வந்து மினிட், MINUTE. இந்த மினிட்டுன்னு படிக்கலாம், மைனூட்டுன்னு படிக்கலாம். அப்படி மைனூட்டுன்னு படிக்கிறப்ப இது ஹோமோகிராஃபாக வருது. மினிட் அப்படின்னா 60 seconds 1 minute. அதேமாதிரி மைனூட்டுனா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், இட்ஸ் எ வெரி மைனூட் திங், இது ரொம்ப சின்ன விஷயம், வெரி மைனூட் திங். ஸோ அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால்னு மைனூட்னு வரும். அதே சமயத்தில் மினிட் வந்து நிமிஷங்கிறத மினிட், கேன் யூ ரெக்கார்ட் த மீட்டிங் மினிட்ஸ் ஆர் கேன் யூ ரெக்கார்ட் த மினிட் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கோட சுருக்கத்தை அதை பண்ணுறதுக்கு மினிட்னு சொல்லுவாங்க. இந்த மினிட் வந்து 60 seconds குறிக்கிறது இல்லை, இது வந்து அந்த மீட்டிங்கில் நடந்த ப்ரொசீடிங்ஸை ரெக்கார்ட் பண்ண ஸ்கிரிப்டை குறிக்குது. ஸோ கேன் யூ ரெக்கார்ட் த
மினிட் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மினிட் வந்து இது, இன்னொரு மினிட் வந்து 60 செகண்ட்ஸ். இது இல்லாமல் மைனூட்டுன்னு நீங்கள் சொல்கிறப்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், மிகச்சிறிய ஒன்று அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ இந்த 4 வார்த்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான அரிதான வார்த்தைகள்னு உங்களுக்கு தெரியும். நான் மிஸ் பண்ணியிருந்தாக்கா போத் ஹோமோனிமும் ஹோமோகிராஃபியும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசியில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்.